தமிழக சட்டப்பேரவையில் நாளுக்கு நாள் அரங்கேறி வரும் சட்டப்பேரவை நிகழ்வுகள் மிக சுவாரஸ்யமாகவும் பெரும் விவாதப் பொருளாகவும் அரங்கேறி வருகிற காட்சிகள் அரசியல் தளத்தில் பெரும் பரபரப்பை வரவேற்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் தமிழக அரசின் பட்ஜெட் மீதான விவாதத்தில் தவேக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பாக திமுக ஆட்சியின் திட்டங்களே ஜொலிப்பதாக திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அதிமுகவின் முக்கிய பிரமுகரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் பேசியிருப்பது மிகப்பெரிய சுவாரஸ்யத்தையும் சட்டப்பேரவையில் மிகப்பெரிய விவாதங்களையும் ஏற்படுத்தியதை காண முடிகிறது. தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்தின் 3வது நாள் நிகழ்வின் போது தற்போதைய திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசின் நிதிநிலை அறிக்கையை கடுமையான ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக விமர்சித்துள்ளார். செய்வதை மட்டும் தான் சொல்வோம் என்று கூறிவிட்டு அள்ளித்தளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு மறந்துவிட்டது. துறை ரீதியான கூட்டங்களும் அமைச்சரவை கூட்டமும் நடத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த நிதிநிலை அறிக்கை வெறும் பெயர் மாற்ற பட்டியல் போல்தான் உள்ளது என்றும் கடுமையான குற்றச்சாட்டுகளை அவையில் வைத்தார். மேலும் தனது உரையின் பொழுது பெண்களுக்கு உரிமை தொகை 2500 உயரவில்லை, 6 சிலிண்டர்கள் போன்ற முக்கிய அறிவிப்புகள் வராததால் மகளிர்கள் பலரும் ஏமாற்றம் அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களின் இடைநீற்றலை தவிர்க்கும் நிதி திட்டங்கள் பொதுவான அளவில் ஒதுக்கப்படவில்லை என்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் என்ற திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. தவேக பட்ஜெட்டில் திரும்புகின்ற பக்கமெல்லாம் முந்தைய திமுக ஆட்சியின் திட்டங்களே ஜொலிக்கின்றன என்றும் புதிய அரசின் திட்டங்களை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்றும் கிண்டலாக தனது பதிவுகளை முன்வைத்தார். அவையில் ஓபிஎஸ்ஸின் தனது கிண்டல் மிகுந்த பேச்சுகளுக்கு பதிலளித்து பேசிய தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் 5 ஆண்டுகளுக்குள் சொன்னவற்றை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஓ பன்னீர்செல்வம் சொல்வது போல 3 மாதத்தில் செய்து சரித்திரம் படைக்க முடியாது. நீங்கள் இடமாறியிருக்கிறீர்கள், பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிப்பாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் அம்மாவால் 3 முறை முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ்ஐ பேசுவதை பார்த்து நாடே சிரித்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக குறுக்கிட்டு பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலில் இடமாறியது செங்கோட்டையன் தான் என்பதை செங்கோட்டையன் மறந்துவிடக் கூடாது என்று தனது பதிலடியும் அவையில் பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆதவ் அர்ஜுனா இடத்தை மாற்றியது போல் தன் இதயத்தில் அருகிலுள்ள நிழல் படத்தையும் மாற்ற வேண்டாம் என்று முதலமைச்சர் விஜய் கூறினார். ஜெயலலிதா இருந்த காலத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் தற்போது யார் படத்தை தனது பாக்கெட்டில் வைத்திருக்கிறார் என்ற கேள்வியும் எழுப்பினார். மேலும் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன் பன்னீர்செல்வம் இடத்தை மட்டுமல்ல தன் இதயத்தையும் மாற்றிவிட்டார் என்று குறுக்கிட்டு பேசினார். அவையில் அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சுகளுக்கு இடைமறித்து பல்வேறு விஷயங்களை பதிவு செய்த காட்சிகள் அவையில் சுவாரஸ்யமான கலகலப்பாகவும் அரங்கேறியதை பார்க்க முடிந்தது. இத்தனை அமைச்சர்களின் குறுக்கு பேச்சுகளுக்கு பதிலளித்து பேசிய விளக்கமளித்த ஓ பன்னீர்செல்வம் அண்ணா, ஜெயலலிதா, கலைஞர் என அனைவரும் என் இதயத்தில் தான் உள்ளனர். படம் வைத்து ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கில்லை. தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பேரவையில் நான் இருப்பதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின். எனவேதான் அவரது படத்தை நான் என் பாக்கெட்டில் வைத்திருக்கிறேன். திராவிட இயக்கத்தை சுற்றிதான் எனது அரசியல் நிலைப்பாடு இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று தனது விளக்கத்தை பதிவு செய்தார். சட்டப்பேரவையில் பாக்கெட்டில் வைத்திருக்கும் படம் தொடர்பான விவாதமும் நகைச்சுவையான சில காட்சிகளும் அரங்கேறிய விஷயங்கள் இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பார்ப்போர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் வண்ணமாக காரசாரமான விவாதங்களுடன் பல மலரும் நினைவுகளின் பழைய பதிவுகளும் அரங்கேறியதை மறக்க முடியாது.